திரு கானா சுப்பிரமணியன் அவர்கள் எழுதிய பித்தப்பூ குடும்ப நாவல் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான நாவல். அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவர் நிறைய சிறுகதைகள், நாவல்கள் கொடுத்திருக்காரு, எழுதியிருக்காரு. அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய கதைகள் எல்லாமே நம்ம சேனல்லயே நிறைய கதைகள் கொடுத்திருக்கோம். நாவல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பதிவு பண்றோம். கண்டிப்பா நல்லா இருக்கும். கேட்கலாமா? பதிவு 1 பார்க்கறதுக்கு முன்னாடி அவரு இந்த கதை சம்பந்தப்பட்ட ஒரு முன்னுரை, இந்த கதை நாவலாக வெளிவந்தப்போ, புத்தகமா வெளிவந்தப்போ அதுக்கு ஒரு முன்னுரை எழுதியிருக்காரு. அதை நாம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பகுதி 1 போலாம். பித்தப்பூ நாவலுக்கு புத்தகமா வெளிவந்தப்போ அதுல அவர் எழுதின முன்னுரை. விஷயங்களை எட்டி நின்று பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நெருங்கி நெருக்கப்படுவதால் மட்டும் அனுபவங்கள் கிடைத்து விடுவதில்லை. இதனால் தானோ என்னவோ நாவல்களில் வருகிற மனிதர்கள், கதைகளில் வருகிற அனுபவங்கள் அதிகமாக காண்பது போலவும், நேரில் கண்டு பட்ட கஷ்டங்கள் அவ்வளவு காரமாக காண்பதில்லை போலவும் தோன்றுகின்றன. பயன் எண்ணாது கதைப்பதென்பதும், தாமரை இலை தண்ணீர் மாதிரி பட்டும் படாமலும் இருப்பதென்பதும், எல்லாவற்றையும் பற்றில்லாமல் சாட்சி பூர்வமாக பார்த்து இருந்து விடுவது என்பதும் லட்சியங்களாக இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் பூராவிலும், மனித ஜாதி பூராவிலுமே ஒரு லட்சியமாக கருதப்பட்டு வந்திருக்கிறது. இப்படி ஒரு அனுபவம் பட்டுக்கொள்ளவும் முடியாது, படாமலும் ஆக்க முடியாது என்று ஒரு அனுபவம் ஏற்படுகிற போது, அந்த அனுபவத்தை அசை போட்டு பார்ப்பது என்பது, அது நடந்து மறந்து போன பிறகு கூட வெகுகாலம் சாத்தியமாக இருக்கிறது. நேராக கண்டு பாதிக்கப்பட்ட அனுபவங்களை விட அதிக நாள் மனதில் நீடிக்கிறது. இப்படி ஒரு விஷயத்தை மனித மனதில் பைத்தியம் என்று ஒரு வியாதி ஏன் ஏற்படுகிறது? அது ஏற்படுகிற விதத்தை நாவலாக செய்ய முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருந்ததன் மத்தியிலே அது பூர்த்தியாகிவிட்டது என்பதனாலேயே முழுதும் தெரிந்து கொண்டு விட்ட மாதிரி பித்தப்பூவை ஆரம்பித்துக் கொண்டேன். பைத்தியக்காரர்கள் கடவுளின் அன்புக்கோ கோபத்திற்கோ பாத்திரமானவர்கள் என்று நினைப்பது எத்தனை அசட்டுத்தனம்! பைத்தியத்தின் காரணங்கள் அது தேகம் காரணமாக ஏற்படுகிறதா, மனம் காரணமாக ஏற்படுகிறதா, இரண்டிற்கும் ஏற்படுகின்ற அதிர்ச்சியினால் உண்டாகிறதா என்றெல்லாம் கண்டுகொண்டு கூறும் அளவில் இந்த காலத்திய மனோதத்துவ அறிவு வளர்ந்து விட்டதாய் நினைக்கிற மேல்நாட்டு மனோதத்துவ சாஸ்திரமும் ஓரளவிற்கு அசட்டுத்தனம்தான் என்று எனக்கு தோன்றியதை சொல்ல, பித்தப்பூ என்ற தலைப்பை கொண்ட நாவல் ஒன்று எழுத வேண்டும் என்று 1959 எண்ணினேன். 3 தரம் வெவ்வேறு கோணங்களில் இருந்து வெவ்வேறு வழிகளில் எழுதி பார்த்தேன். அது திருப்தி அளிப்பதாக இல்லை. இப்போது செய்திருப்பது 4வது முயற்சி. இதில் நான் காட்டுகின்ற முதல் லட்சியம் மனித மனம் உடைவதை காட்டும் முயற்சி. முற்றும் கூட இல்லை என்று எனக்கே தெரிகிறது. சாட்சி பூதமாக காட்ட உபயோகப்பட்டிருக்கிறது என்றுதான் எனக்கு தோன்று. எல்லா சம்பவங்களும் கற்பனை, பாத்திரங்களும் பொய் என்று சொல்வது நாவல் மரபு. மாறாக இதில் வருகிற எல்லா கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் எனக்கு தெரிந்த வரையில் முழு உண்மை. இதில் சம்பந்தப்பட்ட யாரையும் குற்றம் சாட்டுவதற்கோ குறை சொல்வதற்கோ எழுதப்பட்டதல்ல. தங்களைத்தான் சொல்லியிருக்கிறேன் என்று நினைப்பவர்கள் கூட என்னை தப்பாக நினைக்க கூடாது என்பதற்காகத்தான் இதை கூறுகிறேன். தியாகு என்பவன் இருந்ததும் இறந்ததும் பழங்கதையாக போய்விட்டது. அது நினைவில் இருப்பவர்கள் அந்த அல்பாயுசில் போய்விட்ட முழு மனிதனின் நினைவில் அதில் தங்கள் குறைபாடு என்ன என்று கருதி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு மனிதனை பற்றிய முழு உண்மையும் நெருங்கி இருப்பவர்களுக்கு கூட பூரணமாக தெரிவதில்லை. இதில் தவறு ஒன்றுமில்லை. சம்பந்தப்பட்டவர்களின் மன்னிப்பை நானும் தியாகுவிடம் ஏராளமான மதிப்பு வைத்திருந்தவன். அவனுக்கு என்னாலான அளவில் நண்பனாக இருக்க முயன்றவன் என்கிற அளவில் முன்கூட்டியே மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடுகிறேன். தவறு ஏதாவது இதில் இருந்தால் தவறு என்னுடையதுதான். தவறு என் அறிவிற்கெட்டாத எனக்கு தெரியாத விஷயங்களில்தான் இருக்க வேண்டும். மன்னிக்கவும். கானா சுப்பிரமணியம், மைசூர், துவன்யாலோகா, 23/2/1984. ஸோ 84ல இந்த புத்தகம் வெளிவந்தது. அப்ப அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 79 கடைசியில இந்த கதை எழுதி பிரசுரம் ஆகியிருக்கணும். கேட்கலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1. எனக்கு பைத்தியமா சார் பிடிச்சிருக்கு? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்களே,
நான் உண்மையிலேயே பைத்தியமா? இந்த கேள்வியை கேட்கக்கூடிய நீ உண்மையிலேயே எப்படி பைத்தியமாக இருக்க முடியும் என்று நான் கேட்டேன். அத்தியாயம் 2. இன்று இந்த கேள்வியை கேட்டவன் தியாகராஜன். எனக்கு அவனை அவன் பிறந்த நாள் முதற்கொண்டு தெரியும். நடுநடுவே பல ஆண்டுகள் நான் அவனை பார்க்காமல் இருந்திருக்கலாம். இப்படியும் அப்படியுமாக அவனை பற்றி எனக்கு அநேகமாக எல்லா விஷயங்களும் தெரியும். அவன் பிறந்த அன்றைக்குத்தான் என் 16 வயது மனைவியும் என் வீட்டிற்கு வந்தாள். சாத்தனூரில் சர்வமானியர் தெருவில் எங்கள் வீட்டுக்கு 10 வீடு தள்ளி எதிர் வரிசையில் இருந்தது தியாகுவின் வீடு. அவன் அப்பா ஊரின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாத்திரமானவர். ஒரு லட்சியவாதி என்று சொல்ல வேண்டும். ஊரில் சிலர் அவரை பைத்தியம் அல்லது அரை பைத்தியம் என்றுதான் சொன்னார்கள். அதற்கு காரணம் அவர் மற்றவர்களைப் போல இருக்க மறுத்ததுதான். மற்றபடி அவருக்கு பைத்தியம் என்று சொல்ல முடியாது. சற்று வயதானவர்தான். கிட்டத்தட்ட 20 வயதிற்கு 1-2 குறைவாக இருக்கும்போது தியாகு வந்தான். இளைய மனைவி வீட்டில் அந்த அம்மாள் இருக்கும் இடம் தெரியாது. ஆனால் அவர் கைவண்ணம் எங்கும் தெரியும். ஊரோடு ஒத்து வாழ தெரியாத ஒரு மனிதன் வாழ்ந்து குப்பை கொட்டுவது மிக மிக சிரமம். அந்த சிரமமான காரியத்தை அந்த அம்மா மிகவும் சிறப்பாக செய்து, அவங்களுக்கு என்ன, லட்சுமியே தான் அவங்க என்று அவளை அறிந்தவர்கள் எல்லோரும் சொல்ல வாழ்ந்தவர். 40-50 நாளைய குழந்தையை அவள் எடுத்துக்கொண்டு வருவாள். கஷ்க முஸ்கு என்று குழந்தை சிவப்பாக அழகாக சிரித்த பொக்கை வாயும் அதுவுமாக. எனக்கு குழந்தையை பற்றி பயம். தனியாக பிறந்து தனியாகவும் வளர்ந்தவன். குழந்தைகளை எடுத்துக்கொள்ளவும் தெரியாது, சீராட்டவும் தெரியாது. ராஜி 4-5 தம்பி தங்கைகளுடன் பிறந்தவள். அவள் அஜாக்கிரதையாக யாராத்து குழந்தையோ தூக்குற மாதிரி எனக்கு இருக்கும். கீழே போட்டுடாத, அவ்வாத்துல ஏதாவது சொல்ல போறா என்று கூறுவேன். தியாகு தியாகு என்று அவன் முகவாய் கட்டையில் விரல் வைத்து அமுக்குவாள். ஏதோ ஒரு பெரிய வேலையை செய்கிற மாதிரி. தியாகு பொக்கை வாயை திறந்து முழு சிரிப்பாக சிரிப்பான். ஒரு அவுட் வானம் வானத்தில் வெடித்து சிதறுவது போல இருக்கும். ராஜிக்குத்தான் குழந்தைகளிடம் எத்தனை ஆசை என்று எனக்கு தோன்றும். அத்தியாயம் 3. தியாகுவின் ஆண்டு நிறைவிற்கு தெருவிற்கெல்லாம் அவர்கள் வீட்டில்தான் சாப்பாடு. பத்மநாபையருக்கு வஞ்சனை இல்லாத மனசு. ஊரார் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று நினைப்பவர். தாராளமானவர். ஊரார் அவர் நன்றாக இருப்பது கண்டு பொறாமைப்படுவார்கள். பெரிய பணக்காரராக இருந்து கண் எதிரிலேயே படிப்படியாக இறங்கிக் கொண்டிருப்பவர். அவர் இறங்கிக் கொண்டிருப்பதில் சாத்தனூர்காரர்களுக்கு பரம திருப்தி. படி இறங்கிக் கொண்டிருப்பதற்காக எதையாவது குறைக்க முடிகிறதோ? பத்து ஐயர் பகட்டாக தன் கடைக்குட்டியின் ஆண்டு நிறைவை கொண்டாடினார். அவரை வேண்டாதவர்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டு பெரிய ஏப்பம் விட்டு கொண்டு, சாப்பாடு போட்டவன் நீடூழி வாழ்க என்று 3 மொழிகளால், சமஸ்கிருதம், தமிழ், ஆங்கிலம், இந்த 3லும் வாழ்த்திவிட்டு மன ஆசுவாசத்துடன் திரும்பினார்கள். இந்த கிழவனுக்கு ஏகப்பட்ட கடை இருக்கு, சொத்து சுதந்திரம் போய்கிட்டு இருக்கு. ஆனா ஆடம்பரத்துல குறைச்சல் ஒண்ணு இல்ல. இந்த காலத்துல 1000 ரூபாயாவது செலவழிந்திருக்கும்ல. எங்கு கடன் வாங்கினானோ, வேணும் அவனுக்கு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு போனார்கள் சாத்தனூர் சர்வமானிய தெருவில் வசிப்பவர்கள். இதற்கு 1-2 விளக்குகளும் உண்டுதான். போஸ்ட் மாஸ்டர் நானு ஐயர், பணக்காரராக இருந்து நொடித்து போயும் மனம் குன்றாத சாம்பமூர்த்தி ஐயர், இம்மாதிரி சில பேர் உண்டு. ஆனால் பத்து எல்லோரையும் ஒரே மாதிரி தான் நடத்துவார். பறையமார் சிநேகிதம், விரோதம் என்று அவருக்கு பாராட்டவே தெரியாது. எல்லோரையும் சமமாக மனிதர்களாக பார்ப்பவர் அவர். மகா வினைக்காரரான ஸ்கூல் மாஸ்டர் மகாலிங்கமும் அவருக்கு ஒன்றுதான். எதிர்வீட்டு ராமச்சந்திரனும் ஒன்றுதான். இதுவே ஊரில் பலரும் பைத்தியம் என்று அவரை கருதுவதற்கு காரணமாக இருந்தது. சமையல் மற்றும் எல்லா வீட்டு காரியங்களும் பத்துவின் மனைவி, பெண் குலமா, அவர் குணம் போக்கு போலவே லட்சுமிதான் என்று நினைக்கிறேன். ஒண்டியாக செய்து விடுவாள். மூத்தாள் பெண் 2 பேர் கல்யாணம் ஆகாதவர்கள். நன்றாக வளர்ந்து குதிரை மாதிரி என்று சொல்வார்கள். நடைபோட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு காரியமும் செய்ய துப்பு கிடையாது. ஆனால் அவர்களை லக்ஷ்மி கடுமையாக ஒரு சொல் கூட சொல்ல மாட்டாள். சொன்னால் இளைய தாயார் என்று பட்டம் வந்துவிடுமே. கூடமாட உதவி செய்தது மூத்தாளின் கல்யாணமான முதல் மகளும் அவளுடைய கல்யாணமாகாத
BA படித்துக் கொண்டிருந்த 18 வயது பெண்ணும் தான். அம்மா பெயர் பாகீரதி, பெண்ணின் பெயர் கமலம். ஒரு 100, 200 பேருக்கு சமையல் செய்து விருந்தளித்து விட்டார்கள் அவர்கள். மூவரும், ராஜியும் என் ஒன்றுவிட்ட சித்தப்பாவின் மனைவி பட்டுவும் அவர்களுக்கு உதவி செய்ததாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இருக்கலாம். அத்தியாயம் 4. எங்க அப்பாவை சில பேர் என் காதல் விழும்படியாவே பைத்தியம்னு சொல்றாங்களே, அது நிஜமா சார்? யார் அவரை பைத்தியம்னு சொன்னது? உங்க காதல விழுந்தது இல்லையா? அவர் பைத்தியம். அதனாலதான் சொத்தை வச்சு ஆள தெரியாம நிறைய சொத்தோட ஆரம்பிச்சும் ஏழையாகிட்டார்னு சொல்ல நான் கேட்டிருக்கேன். அவரை எக்ஸென்ட்ரிக்னு சொல்லலாம். பல விஷயங்கள்ல அவர் மற்ற சாத்தனோ சர்வமானிய தெருவை போல இல்ல. பிறர் நடந்து கொள்கிற மாதிரி தன் விஷயத்தை தவிர பிறர் விஷயத்தை பற்றி கவலைப்படாதிருப்பது என்பதெல்லாம் அவரால் முடியாது. யாருக்கும் வேலைகளுக்கு கூலி குறைத்து கொடுக்க அவருக்கு மனசு வராது. ஒருவன் 1 ரூபாய் கேட்பான் என்றால் 1.25 தருகிறேன், நன்றாக வேலையை செய் என்று கூறுவார். இதனால் எல்லாம் அவரை பைத்தியம் என்று சொல்ல முடியாதே. அவரை லட்சியவாதி என்று சொல்லலாமா? ஆமாம், லட்சியவாதிதான் அவர். உலகில் லட்சியவாதிகளை பைத்தியக்காரர்களாக எண்ணத் தொடங்கிவிட்டார்கள். அந்த காலத்திலேயே என்று வேண்டுமானால் சொல்லலாம். சற்று பிடிவாதக்காரர், சற்று முன்கோபி. ஆனால் அவர் பிடிவாதத்தினாலும் முன்கோபத்தினாலும் கஷ்டப்பட்டவர் என்று அவர் மனைவியை பற்றி வேண்டுமானால் சொல்லலாம். மற்ற யாருக்கும் அவரால் ஒரு தொந்தரவும் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. பத்துவை போல எல்லோரும் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று என் வாழ்க்கையில் பல தடவைகள் நினைத்ததுண்டு. ஆனால் மற்றவர்கள் பலரும் குறுகிய மனத்தவர்களாக, பிறருக்கு தீங்கு செய்பவர்களாக, தன் காரியத்தையே கவனிப்பவர்களாக இருக்கிறார்களே. என்ன செய்ய? லட்சியம் என்றால் அது என்ன என்று கேட்பவர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் இந்த நாளில் லட்சியவாதியாக இருப்பது பைத்தியக்காரத்தனம்தான். அப்ப அம்மாவை பற்றி? உன் அம்மாவை பற்றி எனக்கு நேரடியாக ஒன்றும் தெரிய வாய்ப்பில்லை. என் மனைவி உங்க அம்மாவை பார்த்து பழகிய அளவில் ஒரு சடங்காக ஊரோடு ஒத்துப்போகாத கணவனோடு ஈடு கொடுத்து கொண்டு, மூத்தாள் குழந்தைகள் 3 பெண்கள், 3 இடமும் நல்ல பெயர் வாங்கி கொண்டு படி இறங்கும் தருணத்தில் குடும்பத்தை கட்டி காப்பாற்றிய பெருமை உங்க அம்மாவுடையதுதான். இதற்குள் உள்ளே வந்த ராஜி, லக்ஷ்மி என்றால் அந்த பெயர் உங்க அம்மாவுக்குத்தான் பொருந்தும் என்றாள் என் மனைவி. அத்தியாயம் 5. பத்து என்கிற பத்மநாபையரின் முதல் மனைவி மூலமாக பிறந்த குழந்தைகள் 3 பெண்கள். அவற்றில் 2 கல்யாணத்திற்கு இருக்கின்றன. மூத்த மகளுக்கு கல்யாணமாகி ஒரு பெண்ணும் பிள்ளையும் இருந்தன. அவள் புருஷன் உள்ளூரிலே ஒரு பள்ளிக்கூட வாத்தியார். பத்துவிற்கு இளையாளிடம் பிறந்த முதல் 6 குழந்தைகளும் பையன்கள். மூத்தவன் பெயர் ராஜா. அவன்தான் மற்ற குழந்தைகளை எல்லாம் தூக்கி வைத்துக் கொண்டு வளர்த்து பெரியவனாக்கியவன் என்று சொல்ல வேண்டும். பத்து அதிகமாக குழந்தைகளை சீராட்டி பாராட்டி கொஞ்ச மாட்டார். அவருக்கு நேரம் கிடைக்காது என்பது மட்டுமல்ல, குழந்தைகளிடமும் அதிகமாக ஈடுபாடும் கிடையாது, ஒதுங்கி விடுவார். அம்மாவுக்கோ வீட்டு வேலைகள் ஏராளம். 2 கட்டு வீடு, வாசலில் ஒரு கிணறு, கொல்லையில் ஒரு கிணறு. தினமும் வீட்டு பேர்வழிகள் 10-12 பேருடன் சாப்பிடுவதற்கு தெருவோடு போகிறவர்கள், தெரிந்தவர்கள், தேடி வந்தவர்கள் என்று யாரையாவது 4 பேரை கூட்டிக் கொண்டு வந்து விடுவார். நானும் அம்மாவும் பாட்டியும் சாத்தனூரில் பழைய வீட்டை புதுப்பித்துக் கொண்டு தங்குவதற்கு முந்திய கூட நான் சாத்தனூரில் பத்மநாப ஐயர் வீட்டுக்கு பல தடவை போயிருக்கிறேன். எங்கள் சொல்ப நிலங்களை அவரிடம்தான் குத்தகைக்கு விட்டிருந்தோம். குத்தகை பணத்தை வாங்க சில சமயம் நான் போவதுண்டு. பத்துவிற்கு என் பெயர் ஞாபகமே இருக்காது. நானா வந்திருக்கிறார், சாப்பாடு போடு என்று நல்ல சாப்பாடும் போட்டு குத்தகை பணமும் கொடுத்து அனுப்புவார் அவர். குழந்தைகளை பெறத்தான் அந்த அம்மாளுக்கு பொழுது இருந்ததே தவிர அவர்களை கவனிக்க பொழுது இல்லை. முதலில் ராஜாவை கட்டாயப்படுத்தி முதல் 2 குழந்தைகளை தூக்கி வைத்துக் கொண்டு விளையாட்டு காட்டி சமாதானமாக வைத்துக் கொள்ள வேண்டி இருந்தது. பிறகு அவனுக்கு அதுவே வழக்கமாகிவிட்டது. பொழுதுபோக்காகவும் முழு காரியமாகவும் குழந்தைகள் காரியத்தை கவனிக்கவும் நன்றாக பார்த்து கொள்ளவும் ராஜா பழகிவிட்டான் என்றே சொல்லலாம். முதல் 6 பிள்ளைகளுக்கு பிறகு வரிசையாக 2 பிள்ளைகள் பிறந்தன லட்சுமி அம்மாளுக்கு. அதற்கு பிறகு ஒரு பிள்ளை, அவன்தான் தியாகராஜன். அது
1933ஆம் வருடம் என்று நினைக்கிறேன். ஆம், 1033 தான். அந்த வருடம்தான் ராஜி எங்கள் வீட்டிற்கு வந்தாள். தியாகராஜன் என்கிற தியாவுக்கு பிறகு அந்த அம்மாளுக்கு குழந்தைகள் பிறக்கவில்லை. வீடு இதற்கு மேல் தாங்காது என்ற நினைப்பும் இருக்கலாம். அல்லது அந்த அம்மாள் உடம்பு 9 பிள்ளைகளுக்கு மேல் தாங்காது என்று டாக்டர் சொல்லி இருக்கலாம். பத்து விருத்தியை நிறுத்திக் கொண்டார். அந்த வருஷம் ராஜா கும்பகோணம் காலேஜில் இன்டர்மீடியட் 2வது ஆண்டு படித்துக் கொண்டிருந்தான் என்று ஞாபகம். கடைசி குழந்தைகள் 3ஐயும் கவனித்து காலையில் தூக்கி வைத்துக் கொண்டிருந்து விட்டு பறக்க பறக்க அரை வயிறு சாப்பிட்டு விட்டு 5 மைல்கள் நடப்பதற்கு 1 மணி நேரம் வைத்துக் கொண்டு 9 மணிக்கு கிளம்பி காலேஜுக்கு போவான். நடைதான். சைக்கிள் வாங்கி தந்திருக்கலாம். ஆனால் சைக்கிளில் போனால் பையன் விபத்துக்குள்ளாகி விடுவான் என்று பத்துவிற்கு பயம். 3வது பையன் தலைப்பட்டு காலேஜுக்கு போக ஆரம்பித்தவுடன் தான் அவர் சைக்கிள் வாங்கவே சம்மதித்தார் என்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. அத்தியாயம் 6. எங்க அண்ணாவும் சில சமயம் பைத்தியக்காரர் மாதிரி நடந்து கொள்வான் என்று அந்த நாட்களில் அவரை தெரிந்தவர்கள் சொல்கிறார்களே. அவனும் கொஞ்ச விஷயங்களில் எக்ஸென்ட்ரிக் என்றுதான் சொல்ல வேண்டும். அவனுக்கு எப்போதும் அந்த நாட்களில் நான் அறிந்த வரையில் ஒரு தார்மீகமான கோபம் உள்ளது. தன் அப்பா தன் காரியங்களை கவனித்துக் கொண்டு மற்றவர்களைப் போல இல்லையே என்று வருத்தம். 2 வருடங்களுக்கு ஒரு குழந்தையாக பெற்று தன் தலையில் கட்டி விடுகிறாரே என்று கோபம். அம்மாவை போட்டு உதவி இல்லாமல் இரவு பகல் வேலை வாங்கிக் கொண்டிருக்கிறாரே என்று ஆத்திரம். படிப்பில் ஈடுபாடு இருந்தும் படிக்க முடியவில்லையே என்று ஆதங்கம். எல்லாம் ஆனதும் அவர் பெரியப்பா ஒருவர் அடிக்கடி வந்து உதவி செய்வதற்கு பதிலாக கிடைத்ததை எல்லாம் வாரிக்கொண்டு போகிறாரே என்று வருத்தம். இத்தனைக்கும் மத்தியிலும் நன்றாக படித்தான் இல்லையா அவன்? ஆம், நன்றாகத்தான் படித்தான். இப்பொழுது அவனை எக்ஸென்ட்ரிக் என்று கூட சொல்ல முடியாது. சாதாரண பணம் சேர்த்துக் கொள்வது, தன் குடும்பத்தை பார்த்துக் கொள்வது என்கிற மாதிரி மாறியிருப்பான் இல்லை? இது நல்லதுதான் என்றும் சொல்லலாமே, நன்றாக இல்லை என்றும் கூட சொல்லலாம். அத்தியாயம் 7. பார்ப்பதற்கு யாருடைய மனதையும் கவரக்கூடிய குழந்தை, கண்களையும் தான். தெருவில் பத்து ஐயரை பிடிக்காதவர்கள் வீட்டில் கூட தியாகுவை கொண்டு வந்து வைத்து பாராட்டுவார்கள். அதுவும் கல்யாணத்திற்கு இருக்கும் பெண்களும், புதிதாக கல்யாணமாகி புக்ககத்திற்கு வந்திருக்கும் பெண்களும், புக்ககத்திற்கு போய்விட்டு முதல் தடவையாக அம்மா வீட்டிற்கு வந்திருக்கும் பெண்களும் தியாகுவை வெகுவாகத்தான் கொண்டாடினார்கள். ஒரு வீட்டுக்கு தூக்கி போனார்களானால் அங்கிருந்து அடுத்த வீடு, அதற்கடுத்த வீடு, எதிர் வீடு என்று பல வீடுகள் தாண்டி விடுவான். எங்க தியாகு உங்க ஆத்துல இருக்கானா என்று கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பத்துவின் 10 பையன்களில் ஒருவனாவது ஒவ்வொரு வீட்டிற்கும் போய் வருவான். இதில் பத்துவோ லக்ஷ்மியோ தேடிக்கொண்டு வரமாட்டார்கள். ஆனால் பத்து ஐயர் மற்ற கிராமத்து பிராமணர்கள் போல ஒவ்வொரு வீட்டு திண்ணையிலும் போய் துண்டை போட்டு பேசிக் கொண்டிருக்க மாட்டார். தெருவில் இருந்த 20-25 வீடுகளிலும் அநேகமாக ஒவ்வொரு நாளும் ஏறி இறங்கி துண்டை போட்டு திண்ணையில் சாய்ந்து கொண்டிருந்து விட்டு வருபவர் அதிகமாக ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர் நானா ஐயர் தான். பல தடவைகள் துண்டை எங்கே விட்டோம் என்று தெரியாது சாயங்காலம் மறுபடி ஒரு தரம் வீடு வீடாக போய் தேடி கண்டுபிடித்து எடுத்துக்கொண்டு வந்து விடுவார். நானாவிற்கு பொடி போடுகிற பழக்கம் உண்டு. யார் கும்பகோணத்துக்கு போகிறேன் என்று கிளம்பினாலும் 4 ரூபாய்க்கு எனக்கு ஒரு மட்டை பட்டணம் பொடி வாங்கிட்டு வந்து தாயே என்று சொல்லி 4 ரூபாயை கொடுத்து விடுவார். அவருக்கு பணத்தட்டுப்பாடு கிடையாது. பென்ஷன் வந்து கொண்டிருந்தது. குடும்ப பாரம் அதிகம் கிடையாது. ஒரு பெண் கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டார். அவள் கணவனுடன் டெல்லியில் இருக்கிறாள். அவளுக்கு 2 குழந்தைகள், ஒரு பையனும் பெண்ணும் இருக்கிறார்கள். அது தவிர ஒரே ஒரு பிள்ளைதான். பிள்ளை பெயர் சாமா. BA படித்துவிட்டு வேலைக்கு போக மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு சுதந்திர வாழ்வே சுகமான வாழ்வு என்று சொல்லிக்கொண்டு கதைகள் எழுதி கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். தன் பிள்ளையை பற்றி அப்பாவிற்கு எல்லையில்லாத பெருமை. அவன் கதைகள் எங்காவது அபூர்வமாக பேப்பரில் வந்துவிட்டால் அதை தூக்கி கொண்டு வீடு வீடாக காட்டிக்கொண்டு ஒரு சுற்று சுற்றி வருவார். மற்றவர்களுக்கு கதை எழுதுவது பற்றியோ கதை படிப்பவர்கள் பற்றியோ அதிகமான ஈடுபாடு கர்வம் கிடையாது. அதை அவர்கள் ஒரு பெருமையாகவும் கருதுவதில்லை. பையன் அப்பாவிடம் சொல்லி பார்த்தான். இப்படி செய்யாதே அப்பா, எனக்கு அவமானமாக இருக்கு.
ஆனால் அவர் கேட்பதாக இல்லை. பத்து ஐயருக்கும் நானாவிற்கும் 50 வருஷத்து சிநேகிதம். நானா அதே தெருவில் பிறந்து வளர்ந்து பெரியவரானவர். 10 8வது வயதில் கும்பகோணம் டம்பீர் தெருவிலிருந்து சாத்தனூரில் ஸ்வீகாரமாய் வந்தவர். அவர் பிறந்த இடத்திலும் ஏழை என்று சொல்ல இயலாது. சொந்த மாமாவுக்குத்தான் ஸ்வீகாரம். 30 40 ஏக்கருக்கு புஞ்சைக்கு சர்மானிய தெருவில் உள்ள ஒரு வீட்டுக்கு ஸ்வீகாரம். சொத்தை சொந்த முயற்சியால் சரசரவென்று செலவு செய்து கொண்டே வந்தார். அது ஒன்றும் சிரமமாக இருக்கவில்லை. ஏனென்றால் அவர் பெரிய சம்சாரி, தாராள மனப்பாங்கு உடையவர். தியாகு பிறந்தபோது 40 ஏக்கரா நிலம் 6-7க்கு வந்துவிட்டது. அப்படி ஒன்றும் கெட்ட பழக்கங்கள் இருந்தன என்றும் சொல்ல முடியாது. தாராளமாய் இருந்தது ஒன்றுதான் குறை அவரிடத்தில். அவருக்கு மூத்தவர் ஒருவர் கும்பகோணத்தில் வக்கீலாக இருக்கிறார். அப்படியொன்றும் சொத்தை வக்கீலும் இல்லை. நிறைய வருமானம் வருவதாகத்தான் சொன்னார்கள். இருந்தும் மாதத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ சாத்தனூர் வருவார். தன் தம்பி வீட்டில் சுரண்டி கொண்டு போகக்கூடியதையெல்லாம் சுரண்டி கொண்டு போவார். வாழைக்காய், வாழை இலை, நார்த்தங்காய், மாங்காய் மற்றும் எலுமிச்சம்பழம் என்று தம்பியும் எதையும் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் கொடுத்து விடுபவர். அண்ணா அண்ணா என்று அண்ணாவிடம் பயபக்தி அவருக்கு. இந்த அண்ணாவை தவிர அவருக்கு இன்னொரு தங்கையும் உண்டு. அவளும் முக்கியமாய் பலாப்பழ சீசனில் தான் வருவாள். சுரண்டி கொண்டு போகத்தான். பணப்பரிசாக யாருக்கும் எதுவும் கொடுக்க பத்துவால் முடியாது. சாமானாக அவர் வழங்கி விடுவார். அவர்கள் வந்து போகும்போது ஒவ்வொரு தடவையும் ராஜா எதிர் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு அவர்களை ஊரறிய சபித்துக் கொண்டிருப்பான். அவன் சொன்னால் அவரா கேட்பார்? நிச்சயமாக கேட்க மாட்டார். தன் ஆற்றாமையை வெளிப்படுத்திக் கொள்ளும் விதத்தில் தியாகுவை தொடையில் போட்டு தட்டி கொண்டே பெரியப்பாவையும் அத்தையையும் சபித்துக் கொண்டிருப்பான் ராஜா. ராஜா கும்பகோணம் காலேஜுக்கு போய்விட்டு வரும்போது ஒரு வாய் தண்ணீர் வேண்டுமானாலும் கூட அந்த பெரியப்பா வீட்டிற்கு போக மாட்டான். இன்னொரு சித்தப்பா இருந்தார். அவர் மகா கஞ்சன் தான் என்றாலும் அண்ணா வீட்டிற்கு எதையும் சுரண்டி கொண்டு போக வரமாட்டார். அவர் வீட்டுக்குத்தான் போவான். சில சமயம் காஃபி டிஃபன் கிடைக்கும். சில சமயம் வெறும் தண்ணீர் தான் கிடைக்கும். அத்தியாயம் 8. என் அத்தைக்கும் பைத்தியம் பிடித்து கட்டி போட்டு வைத்திருந்தார்களாமே. நான் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு அத்தை பத்து வீட்டில் இருந்தாள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். தாங்கள் பார்த்திருப்பீர்களோ என்று நினைத்தேன். நான் சாத்தனூருக்கு முதல் தடவையாக போனது 1924. என் அம்மா தஞ்சாவூரில் செத்து போனாள். அவள் கருமத்தை சாத்தனூரில் சொந்த வீட்டில்தான் பண்ண வேண்டும் என்று 1 மாசம் லீவு எடுத்து கொண்டு வந்தார். அப்போதுதான் தெரிந்தது அந்த அத்தை இறந்து 4-5 வருடங்கள் ஆகிவிட்டன என்று சொன்னார்கள். அது பற்றி உங்களுக்கு தெரியுமோ என்றுதான் கேட்டேன். ஒரு பெரிய அறையில், உங்கள் வீட்டில் 2வது கட்டில் வலது பக்கம் தாழ்வாரத்திற்கு அப்பால் இருந்த ஒரு அறையில் நாள் பூராவும் ஒரு தூண்டா விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். அந்த அறையில்தான் உன் அத்தையை 20 ஆண்டுகளுக்கும் அதிகமாக அடைத்து வைத்திருந்தார்கள். உன் லட்சுமி அம்மா தலையில்தான் அந்த அத்தைக்கு சிசுரிசை செய்யும் பொறுப்பும் விழுந்தது என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பைத்தியம் என்றால் என்ன மாதிரி பைத்தியம் என்று தெரியுமா? பலருடனும் சண்டைக்கும் அடிதடிக்கும் சென்ற பைத்தியம் அல்ல என்றும், அடிக்கடி புடவை துணிமணிகளை களைந்து போட்டுவிட்டு ஐயோ நெருப்பு நெருப்பு என்று ஓட ஆரம்பித்து விடுபவள் என்றும், தெருவிலே இப்படி ஓடுவது அவமானமாக இருக்கிறதே என்றும் அடைத்து வைத்திருந்தார்கள் என்றும் என் அக்கா, அதாவது என் அப்பாவின் அம்மா, அவளை பாட்டி என்று கூப்பிடுவதற்கு பதில் அக்கா என்றுதான் என் வீட்டில் எல்லோரும் கூப்பிடுவோம். அவர் சொல்லித்தான் நான் கேட்டிருக்கிறேன். அத்தியாயம் 9. சாமாவின் தாயார் இறந்த பிறகு அவன் பாட்டிதான் குடும்ப பாதுகாப்பு. அவளுக்கு அப்போது வயது 80க்கும் மேலிருக்கும். சிட்டு போல சிவப்பாக இருப்பாள். மொட்டை அடித்து தலையில் துணி போட்ட விதவை. சிவகங்கை சீமையிலிருந்து 10 வயதில் சாத்தனூரில் புக்ககம் வந்தவள். 30 வருடங்கள் சாத்தனூரில் மிடில் ஸ்கூல் தலைமை உபாத்தியார். வேறு ஒரு தலைமை அல்லது உபாத்தியாரும் அந்த பள்ளியில் இருந்தார். கே. சுப்பிரமணிய ஐயருடைய மனைவியாக சீரும் சிறப்புமாக இருந்தாள். அவளுக்கு ஒரு பெண்ணும் 3 பிள்ளைகளும் பிறந்தன. நானாதான் எல்லோருக்கும் மூத்தவன். மதுரம் என்கிற பெண் 2வது. மற்றவர்கள் இருவருமே பின்னால் பிறந்தவர்கள். எல்லோருக்கும் அக்காவாக பாட்டி 40 ஆண்டுகளுக்கும் அதிகமாக
விதவையாக காலம் தள்ளி வருகிறாள். அவளுக்கு ஆங்கிலம் எழுத படிக்க தெரியாதிருந்ததை தவிர நல்ல கேள்வி ஞானம் உண்டு. வீட்டில் நடந்த நடுப்பள்ளி வகுப்புகளில் கார்ட் வெயிட் ரீடர்கள் என்பதில் இருந்து தன் புருஷன் தன் வகுப்பு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது சமையல் அறையில் இருந்தபடியே கமலா கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறாள். பாடங்கள் யாவும் அவளுக்கும் 2 வருடங்களிலேயே மனப்பாடமாகிவிட்டன. அவளை கூட சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆங்கிலம் தெரியும். ஆனால் தெரியும் என்று எந்த சந்தர்ப்பத்திலும் காட்டிக்கொள்ள மாட்டாள். பெண்களுக்கு ஆங்கிலம் தெரிவது சரியல்ல என்று ஏதோ ஒரு தப்பான நினைப்பு. இந்த அக்காவிற்கு இன்னொரு விதத்தால் அனுபவம் அதிகம். அவள் சின்ன பிள்ளைகளில் மூத்தவன் கிருஷ்ணசாமி என்று பெயர். வீட்டில் சின்ன வயதில் ஏதோ அல்ப காரணத்திற்காக கோபித்துக் கொண்டு மெட்ரிகுலேஷன் பரீட்சை எழுதிவிட்டு வீட்டை விட்டு ஓடிவிட்டான். ஒரு 10-12 வருடங்கள் வரை ஒரு தகவலும் இல்லை. பின்னர் பெரும் பொருளீட்டும் வியாபாரியை லாகூரில் இருந்து வந்து கல்யாணம் செய்து கொண்டு கூட உதவுவதற்கு அக்காவையும் அழைத்துக் கொண்டு போனான். 2 ஆண்டுகள் அக்கா லாகூரில் இருந்து குளிரில் ஒரு விரலை பறிகொடுத்து விட்டு வந்திருந்தாள். பின்னர் 3வது பிள்ளைக்கும் வடக்கே கல்கத்தாவில் வேலையாகி அவள் கல்கத்தாவிற்கும் போய் 2 வருடங்கள் இருந்துவிட்டு வந்தாள். இந்த 3வது பிள்ளை சாமாவின் மனைவிக்கு பிறந்தகம் என்று சொல்லிக்கொள்ள இடம் கிடையாது. அதனால் உற்சவகத்திற்கு மற்றும் லீவுகளுக்கெல்லாம் அவள் பெயர் பாகிரதி. நானா வீட்டிற்குத்தான் வருவாள். அக்கா வீட்டிற்கு செல்ல வேண்டும். அக்காவையும் உட்கார வைத்து செய்வாள் பாகிரதி. சாமாவும், அதாவது நானாவின் பிள்ளை சாமாவும் வேலை ஒன்றும் செய்வதில்லை என்று ஏற்பட்டு போனவுடன் அடிக்கடி தன் சித்தப்பா சாமா வீட்டிற்கு கல்கத்தாவுக்கு வருவான். அங்கே இம்பீரியல் லைப்ரரியில் அவனுக்கு இங்கெல்லாம் கிடைப்பதை விட அதிகமாக புது புத்தகங்கள் கிடைப்பதாக அவன் சொல்வான். தியாகராஜன் வளர்ந்து 3வது வயது எட்டும் மட்டும் ராஜா சென்னை பட்டணத்தில் பிரசிடென்சி காலேஜில் இலக்கியம் படிக்க சென்று விட்டான். நானாவின் தம்பிகள் குழந்தையை பார்த்து கொண்டாலும் கூட அவர்களுக்கு அவ்வளவாக குழந்தையிடம் ஈடுபாடில்லை. நடக்க தெரிந்த பின் தைரியமாக கிளம்பி தத்தக்கா பித்தக்கா என்று நடந்து சாமா வீட்டுக்கு போய்விடுவான் தியாகு. அக்காவுக்கு அவனிடம் ரொம்பவும் ஈடுபாடு. ராஜியும் அவனை எடுத்து வைத்துக் கொண்டு கொஞ்சம் ஆரம்பித்து விட்டால் சமையல் காரியங்களை கூட மறந்து விடுவாள். கல்கத்தாவில் இருந்து பாகிரதி வந்திருந்தால் தியாகு விளையாட அவள் குழந்தைகள் இருக்கும். பாகிரதியின் மூத்த பையனுக்கு அப்போது 4 வயது இருக்கும். 2வது பெண்ணுக்கு 2.5 வயது இருக்கும். நானாவின் வீட்டில் நண்டும் சிண்டுமாக வீடு கலகலப்பாக இருக்கும். அத்தியாயம் 10. நான் என் பாகிரதி சித்தியை கல்கத்தா கொண்டு போய் விட்டுவிட்டு 1 மாதம் போல் அங்கு தங்கிவிட்டு மீண்டும் சாத்தனூர் வந்தபோது காலேஜ் விடுமுறைக்கு பத்து வீட்டு ராஜா சாத்தனூர் வந்திருந்தான். முதல் 2 நாட்கள் நான் அவனை பார்க்கவில்லை. வீட்டிலே அப்பாவுடன் அக்காவுடன் பேசிக் கொண்டிருப்பதில் போய்விட்டது நேரம். 3வது நாள் காலை காவேரியில் குளிக்கலாம் என்று கிளம்பி பத்து வீட்டை தாண்டி போகும்போது ராஜா வாசலில் தன் கடைசி தம்பி தியாகுவுடன் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு போனேன். போனவுடன் முதலில் கண்ணில் பட்டது வீட்டு சுவர்களில் எல்லாம் எழுதியிருந்த ஆடு, கோழி, யானை படங்கள் தான். இது என்ன எக்ஸிபிஷன் என்று கேட்டதும் தியாகு வரைஞ்ச படங்கள் இத்தனையும். He is becoming a great artist என்றான் ராஜா. தியாகுவிற்கு பள்ளிக்கூடம் போக வயது வந்தாகவில்லை என்று எண்ணுகிறேன். அவனை பள்ளிக்கூடத்திற்கு இன்னும் அனுப்பவில்லை. நன்றாக படம் போட வருகிறார் போல இருக்கே. ஆர்டிஸ்டாக அவனுக்கு சான்ஸ் கொடுத்தால் அதெல்லாம் ஏது? சாத்தனூர் எலிமெண்டரி ஸ்கூலில் சேர்த்து விடுவதுதான் சரி. அடுத்த வருடத்தில் இருந்து பள்ளிக்கூடம் போகிறான் என்றான் ராஜா. உன்னுடைய படிப்பெல்லாம் எப்படி இருக்கு என்று அவனை கேட்டேன். ராஜாவிற்கு ஆங்கில ரொமான்டிக் கவிகளிடம் அந்த காலத்தில் பலருக்கும் 100 வருஷங்களாகவே இந்தியா பூராவிலும் இருந்து வந்திருக்கிற மாதிரி ஒரு ஈடுபாடு உண்டு. எனக்கு சில ஆண்டுகளுக்கு முன் பேராசிரியராக இருந்தவர் ஒருவர்தான் ராஜாவுக்கும் பேராசிரியர். இந்த பேராசிரியர் ஆக்ஸ்போர்டு சர்வகலாசாலையில் பட்டம் பெற்றவர். தான் படித்த சர்வகலாசாலையில் அவருக்கு மேலே முதல் பேராசிரியராக கேம்பிரிட்ஜ் சர்வகலாசாலையில் படித்தவரை கொண்டு வந்து நியமித்து விட்டார்கள் என்பதற்காக வருத்தத்துடன் ராஜினாமா செய்துவிட்டு வேறு கல்லூரிக்கு போய்விட்டார். ஆக்ஸ்போர்டிற்கும் கேம்பிரிட்ஜுக்கும் பல நூற்றாண்டுகளாக இங்கிலாந்தில் போட்டி. அது இந்தியாவிலும் பரவி இருந்தது.
ஆங்கிலேயர்களை மிகவும் நெருக்கமாக பின்பற்றும் பழக்கம் வியாபித்திருந்த காலம் அது. பேராசிரியரை பற்றி சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். தியாகு, கண்ணா கண்ணா பல்லக்கு என்றான். சுவரில் ஒரு பல்லக்கை 4 பேர் தூக்கிக் கொண்டிருக்கிற மாதிரி வரைந்து இருந்தான் பையன். பல்லக்கு காலியாக இருந்தது. பல்லக்கு காலியா இருக்கே, அதுல யார் வருவாங்க என்று கேட்டதும் பளிச்சென்று ராஜிமாமி என்று பதிலளித்தான் தியாகு. எனக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. படம் போட தெரிந்தது மட்டுமல்ல, சாதுரியமாக பேசவும் தெரிந்தது அவனுக்கு. உன்னுடைய மன்னி வரட்டுமே என்றாள். பையனுக்கு மன்னி யார் என்று தெரியவில்லை. போடி, மன்னி வேண்டாம், அவ்வா ராஜிமாமியே வரட்டும். நான் குளிக்கப் போனேன். மாமா, குளிக்க போறத படம் போடட்டுமா என்றான் தியாகு. போட்டான், யார் பர்மிஷனுக்கும் காத்திராமல். சோப்பு பெட்டி என்னை விட பெரியதாக இருந்தது. ஆனால் கொஞ்சம்தான் பெரிதாக இருந்தது, ரொம்பவும் பெரிதாக இல்லை. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும். நன்றி.